அதிமுக பாஜக கூட்டணி 2026 கூட்டணியாக இதில் போட்டியிட்டு ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பு வெளியான நிலையில் கூட்டணி ஆட்சியா அல்லது கூட்டணி மட்டுமா என்பது சார்ந்த கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் இரு கட்சியினுடைய தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திருமிகு லட்சுமி, இந்த கூட்டணி ஆட்சி என்பதில் இருவேறு கருத்துக்கள் இரு கட்சிகள் தரப்பிலிருந்தும் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இதை தெளிவுபடுத்திய நிலையில் தற்பொழுது தம்பிதுரையும் இதை திட்டவட்டமாக கூட்டணி ஆட்சி கிடையாது என்று கூறியிருக்கிறார். இதனால் இரு கட்சிகளுக்கு இடையேயான இந்த கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதனால கூட்டணியில சலசலப்பு எல்லாம் வரும்னு எல்லாம் தோணல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அல்லது என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டிய இடத்துலதான் இருக்காங்க. அதிமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளராகட்டும் இல்லை தம்பிதுரை போன்றவராகட்டும் அவங்க தொண்டர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 4 நாள் முன்னால கூட்டணி அறிவிப்பு வந்த உடனே திருப்பூர் மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இதற்கு எதிராக பேசினாங்க. அதற்கு பிறகு வருத்தங்கள் எல்லாம் பதிவு செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நேற்று திரும்பவும் சமரசம் பேசி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் திருப்பூர் மாவட்டத்து நிர்வாகிகளும் ஒன்னா சேர்ந்து நேற்று ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்திலேயே தொண்டர்களிடையே எந்த விதமான கருத்து வேறுபாடும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப்டா இருக்காங்க. கீழே அதுவும் ரேங்க் அண்ட் ஃபைல் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஏன்னா பிஜேபி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி தான் இந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய எண்ணம். கருத்துங்கிறத விட அவர்களுடைய எண்ணம். அத அந்த தொண்டர்கள் மனநிலையில அந்த மாற்றம் வந்துடக்கூடாது. அவங்க இது ரொம்ப நேச்சுரலான ஒரு அலையன்ஸ், இதனால நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத சொல்றதுக்காகவும் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அதனாலதான் அதிமுகவினுடைய தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று அவரோட முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுல இந்த கேள்வி வந்தப்போ அவர் கொடுக்கக்கூடிய பதில் அதை தேசிய தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி அமைக்கும், நாங்கள் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் அவர் சொல்லல. அதை வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி மறுக்கவே இல்லை. அன்னைக்கு அமித்ஷாவினுடைய பிரஸ் மீட்ல கூட சேர்ந்து, அதாவது சர்க்கார் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுதான் அவரும் சொல்றாரு. அதற்கு ஆனா அவர் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். நேற்று இதற்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களுடைய தொண்டர்களையும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக இதுல வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி எல்லா கட்சிகளையும் உள்ள கொண்டு வரும்போது அதற்கான எல்லா விளக்கங்களையும் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்துமே. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு லட்சுமி.